இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் 7வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், இந்த வேலை நிறுத்தத்தில் எவ்வளவு மீனவர்கள் பங்கேற்றிருக்கின்றனர்? இது தொடர்பான முழு விவரம். அதாவது இலங்கை கடற்படை காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 13 மீனவர்களை சுட்டு பிடித்து கைது செய்தது. இந்த கைது சம்பவத்தை கண்டித்து காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஒரு வார காலமாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கண்டன ஆர்ப்பாட்டம், அதே போல நேற்றைய தினம் கருப்பு கொடியை படகில் ஏற்றிய ஆர்ப்பாட்டம் என அவர்களுடைய போராட்ட வடிவங்கள் நாளுக்கு நாள் மாறி வருகிறது. இன்று மதியம் அந்த போராட்டத்தில் கொண்டிருக்கக்கூடிய மீனவரிடம் புதுச்சேரி மாநில மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமண நாராயணன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மீனவர்கள் கடந்த ஒரு வார காலமாக இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மீனவர்கள் மட்டுமின்றி ஐசி ஏற்றுபவர்கள், சுமை தூக்குபவர்கள் என மீன்பிடி தொழில் சார்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் இதனால் வாழ்வாதாரம் இழந்து வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் வரை அந்த மீனவ வர்த்தகம் நடைபெறும் என்பதால் அது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இலங்கை மீனவர்களை இலங்கையில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும், அதற்கு ஒன்றிய அரசு உரிய பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்றும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.